මෞලිතුම මේ කුරාන් එක ළඟ තියෙන කුර්ආන් එක කියවලා තියෙනවද? මම කුරාන් එකේ සිංහල පිටපත மௌலவி அவர்களே, நீங்கள் அருகில் வைத்திருப்பது புனித அல் குர்ஆன் பிரதி தானே? குர்ஆனை நீங்கள் படித்திருக்கிறீர்களா? ஆம், குர்ஆனில் சிங்கள பிரதி சில நேரங்களில் சில தேவைகளுக்காக எடுத்திருக்கிறேன். சரி, உங்கள் வீட்டிலோ அல்லது உங்க நூலகத்திலோ உங்களுக்கு என பிரத்யேகமான குர்ஆன் பிரதி ஒன்று இருக்கிறதா? இல்லையே. சரி, நான் இன்று உங்களுக்கான ஓர் அன்பளிப்பாகத்தான் இந்த அல் குர்ஆன் பிரதியை கொண்டு வந்திருக்கிறேன். நீங்களும் எதிர்பார்த்திருக்க மாட்டீர்கள் அல்லவா? வியாவான் என்று ஒரு அமைப்பு இருக்கிறது. அதில் நானும் ஒரு தலைவராக இருக்கிறேன். அதேபோல் டிஜிட்டல் ஊடக வலையமைப்பான ஷார்ட் நியூஸுடனும் எனக்கு ஒரு தொடர்பு இருக்கிறது. அந்த ஊடக வலையமைப்பில் சகோதரர் ரஸ்மின் என்றொருவர் இருக்கிறார். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து சமூக பணிகளில் அதிகமாக ஈடுபடுகிறோம். தித்வா புயல் தாக்கிய நேரத்தில் 2 வாரங்கள் முழுமையாக அந்த பணிகளில்தான் நாங்கள் ஈடுபட்டிருந்தோம். இலங்கை சமூகங்களுக்கு மத்தியில் ஏற்பட்டுள்ள வெறுப்புணர்வு, மத ரீதியிலான பிரச்சனைகளுக்கான ஒரு காரணம்தான் இலங்கை பெரும்பான்மை சமூகம் குர்ஆன் பற்றிய தெளிவில்லாமல் இருப்பது. அதனால் சிங்கள குர்ஆன் மொழிபெயர்ப்பு வழங்குவதையும் எமது பணிகளில் ஒன்றாக நாங்கள் வைத்துள்ளோம். இன்றைக்கு உங்களுக்கும் இதன் ஒரு பிரதியை தருவதற்காக எடுத்து வந்தேன். மரணிப்பதற்கு முன் முழுமையாக இதனை நீங்கள் படிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். මම විශ්වාස කරනවා ඔබතුමා සම්පූර්ණයෙන් මේක කියවයි. මේ ගැන ඉස්ලාම් දහම ගැන සම්පූර්ණ අවබෝධයක් ඔබ ලබා ගනී. இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதா இல்லையா? இலங்கையை இஸ்லாமிய நாடாக மாற்றுவதற்கு முஸ்லிம்கள் திட்டமிடுகிறார்களா? முஸ்லிம் அல்லாத மக்களை கண்ட இடத்தில் கொலை செய்ய வேண்டும் என போதிக்கிறோமா? போன்ற எல்லா கேள்விகளுக்குமான பதில்கள் இதில் இருக்கின்றன. இதனை முழுமையாக படித்து இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி தெளிவாக புரிந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் இதனை நான் உங்களுக்கு அன்பளிப்பு செய்கிறேன். කියලා විශ්වාසයෙන් ඔබතුමාට මේක මම පරිත්‍යාග කරනවා. බොහොම ස්තුතියි. ரொம்ப நன்றி மௌலவி. எனக்கு குர்ஆன் கிடைத்தமை மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதில் நீங்கள் கையெழுத்திட்டு எனக்கு தந்தால் நன்றாக இருக்கும். எமது நிகழ்ச்சிக்கு வந்த நேரத்தில் ஒரு அன்பளிப்பும் எனக்கு கிடைத்தது. ඒ අතරතුරේ අපි කතාව කරගෙන යන්න අත්සන් කරන අතරතුරේ ඔව් කරගමු.